7 திருவசனங்கள் 9-17 வரை. திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 திருவசனங்கள் 9-17 வரை. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களின் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கு என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர் வெண்மையான தொங்கலாடலை அணிந்து இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள், தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகின்றார்கள். அரியணையில் வீட்டிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரானோ ஒவ்வகை வெப்பம் அவர்களை தாக்காம். ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுக்களுள் வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நமக்கு அருளும் கேடும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 43 49 வரை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 43 49 வரை. நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தில்
இயேசுவில் அன்பான சகோதரர்களே, நம்முடைய அன்புக்கும் பக்திக்கும் வணக்கத்துக்கும் உரிய புனித அந்தோணியாருடைய திருவிழாவை ஒரு குடும்ப உணர்வோடு நாம் மட்டுமல்ல, இந்த உலகமெல்லாம் இந்த நாளிலே இந்த ஏழைகளின் நண்பர் கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய திருநாளை எல்லா இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த வழியிலே நான் அண்மையிலே வாசித்த ஒரு சிறிய பத்திரிகை குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருந்து நியூயார்க்குக்கு ஒரு சூப்பர்சோனிக் ஜெட் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. இந்த விமானத்திலே 100க்கு மேலான பயணிகள் சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று இந்த விமானம் அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேலாலே பறந்து கொண்டு இருந்த போது இந்த விமானத்துக்கு மின்சார இணைப்பை கொடுக்கின்ற எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேலை செய்யவில்லை. விமானம் பறந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அதற்குள்ளே இருள், மின்சாரம் செயலிழந்து நின்றது. அதை திருத்துவதற்காக எல்லாரும் அங்கே இருக்கின்ற பணியாளர்கள் எல்லாரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் தன்னுடைய நிலைமையை பயணிகளுக்கு அறிவித்து, இதில் நீங்கள் யாராவது எங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் வாருங்கள் என்று கூப்பிட்ட போது ஒரு முதியவர், ஒரு 65-70 மதிக்கத்தக்க ஒரு முதியவர் அவர்கள் வந்தார். அப்போ அவங்க கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு இந்த விமானத்தை பற்றி, இதனுடைய சிஸ்டத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ நீங்கள் யாரு? நான் ஒரு வான சாஸ்திரி,